அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்னை தெரசாவை பற்றின ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு முறை அமெரிக்க தேசத்துல அவருக்கான ஒரு பரிசளிப்பு விழாவிற்காக அவரை அழைத்திருந்தார்களாம். ரயில் நிலையத்துல பல நூறு பேர் அவருக்காக காத்து கொண்டிருந்தார்களாம். ரயில் நிலையத்துல அவர் இறங்குவதற்கு முன்பாக அவர் பார்க்கிறார், பலர் அவருக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த ரயில் கொஞ்சம் உயரமான இடமாக இருந்ததால் மேலிருந்து பார்க்கும் பொழுது அந்த கூட்டத்திற்கு பின்னால் ஒரு வயோதிகர் குளிரில் நடுநடுங்கி கொண்டிருப்பதை பார்த்த அன்னை தெரசா, ஒரு நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டத்தை விலக்கிவிட்டு அந்த வயோதிக முதியவரிடத்துல சென்று தான் வைத்திருந்த போர்வையை அவருக்கு போர்த்தி விட்டு, வேற ஏதாவது உங்களுக்கு உதவி தேவையா அப்படி என்று அந்த முதியவரிடத்துல கேட்டு நலம் விசாரித்து பிறகு அந்த வரவேற்பை பெற்றுக்கொண்டாராம். அங்கிருந்த ஒரு சிலர் பேசிக்கொண்டார்களாம், நம்ம நற்செய்தியை தேவாலயங்களில வாசிப்பதை தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா முதலாக வாழும் நற்செய்தியை இந்த அன்னை தெரசாவிடத்துல தான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னார்களாம். அன்புமிக்கவர்களே, எந்த மார்க்கத்தை நம்ம பின்பற்றினாலும் அன்பே கடவுள் என்று தான் எல்லா மார்க்கமும் எல்லா மதமும் சொல்லி தருகிறது. காணாத தெய்வத்தை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அவருடைய படைப்பாக அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற மனிதர்களை நம்ம அன்பு செய்யவில்லை என்றால் நம்முடைய அன்பு பொய்யான அன்பு. ஆகவே காணுகிற தெய்வங்களாய் நம்முடைய அருகில் இருக்கும் ஏழையரை கண்டுகொள்வோம், அவர்களை அன்பு செய்வோம், உண்மையான இறை வழிபாட்டை நம்முடைய வாழ்க்கையில ஏறெடுப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.